Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wa ala alihi wa ashabihi ridwanullahi ta'ala alaihim ajma'in. இந்த மனாரு தையிபாத் பெண்கள் மதரசாவின் பட்டமளிப்பு விழா எனக்கு முன்னால் தமிழகத்தின் தலை சேர்ந்த உலமாக்கள் கல்வியின் சிறப்பையும் மதரசாவின் மாண்புகளையும் தேவைகளையும் எடுத்துச் சொன்னார்கள். எனக்கு பின்னால் மரியாதைக்குரிய ஹஜ்ரத் அவர்கள் சனது வழங்கி துஆ செய்ய இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு பெறுகிறேன். கல்வி என்பது அரபியிலே சொல்வார்கள், அல் இல்மு கனியுன் பிலா மால், அல் இல்மு சுல்தானுன் பிலா ரிஜால், அல் இல்மு இஸ்ஸத்துன் பிலா அஷீரா. மார்க்க கல்வி என்பது பொருள் இல்லாத செல்வம். மார்க்க கல்வி என்பது சுல்தான் பிலா ரிஜால், படை பட்டாளங்கள் இல்லாத அரசன். அல் இல்மு இஸ்ஸுன் பிலா அஷீரா, கல்வி என்பது குடும்ப பாரம்பரியங்கள் இல்லாத ஒரு கண்ணியம். இந்த கல்வி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் செல்வந்தர். பொருள் இருக்காது, ஆனால் உண்மையில் அவர்தான் செல்வந்தர். இந்த கல்வி யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு பின்னால் படைப்பட்டாளங்கள் இருக்காது, ஆனால் அவர்தான் அரசர். இப்படி கல்வியின் சிறப்பை சொல்லுகின்ற அதே நேரத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். யஹ்யா இப்னு அக்ஸம் ரஹிமஹுல்லாஹ் மன்னர் ஹாரூன் ரஷீதை சந்திக்கிறார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் கேட்கிறார், மா அன்பருல் மராத்தி, உலகத்திலேயே மிகப்பெரிய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எது? யஹ்யா இப்னு அக்ஸம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களாம், மா அன்த ஃபீஹி யா அமீரல் முஃமினீன், ஹலீஃபா அவர்களே, நீங்கள் வகிக்கின்ற இந்த பதவிதான் உலகத்திலேயே மிக உயர்ந்தது. இதற்கு மேல் ஒரு பதவி என்பது இல்லை. ஹாரூன் ரஷீத் சொன்னாரா, இல்லை, என்னுடைய ஹிலாஃபத்தை விட, நான் அமீருல் முஃமினீன் என்பதை விட உயர்ந்த ஒரு பதவி இருக்கிறது. அந்த பதவியை பெற்று அலங்கரிக்கின்ற பெருமக்கள் இருக்கிறார்கள். யஹ்யா இப்னு அக்ஸம் கேட்டாங்களா, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வரக்கூடியவர்கள், பெருமானாரின் பரம்பரையில் வரக்கூடிய உங்களை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? ஆம், இருக்கிறார்கள். அது யார்? அது ஹாரூன் ரஷீத் சொன்னாராம், அலிம்து ரஜுலன் ஃபீ ஹல்கத்தின், ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் சபையிலே அமர்ந்து யகூலு ஹத்தஸ்னா அன் ஃபுலான் அன் ஃபுலான் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சபையில் அமர்ந்திருப்பார், அமர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொன்னார்கள். பெருமானாரிடமிருந்து இந்த சஹாபி சொன்னார்கள், இந்த சஹாபியிடத்திலிருந்து தாபீன் சொன்னார்கள் என்று பெருமானாரின் ஹதீஸை அறிவிக்கிறார்களே, பெருமானாரை பற்றி பேசுகிறார்களே, அவர்கள்தான் என்னை விட உயர்ந்தவர்கள். நான் அமீருல் முஃமினீனாக இருக்கலாம், கலீஃபாவாக இருக்கலாம், ஆனால் என்னை விட சிறந்தவர்கள் எனக்கு முன்னால் பேசியவர்களை போன்று சொன்னதை போன்று காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ஒரு நாளில் அதிகமான நேரங்கள் அல்லாஹ்வை பற்றியும் பெருமானாரை பற்றியும் எந்த நாவு உச்சரிக்கிறதோ அந்த நாவுக்கு சொந்தக்காரர்கள் தான் என்னை விட சிறந்தவர்கள் என்றார்கள் ஹாரூன் ரஷீத். சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, யஹ்யா இப்னு அக்ஸமே, ஆனா அமூத்து வஹுவ லா யமூத், நான் கலீஃபா, குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நான் மரணம் அடைந்து விடுவேன். ஆனால் யார் காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்களோ அவர்கள் மரணம் அடைய மாட்டார்கள். அவர்கள் சொன்ன ஹதீஸுகள், அவர்கள் சொன்ன விளக்கங்கள் கியாமத்து நாள் வரை போதிக்கப்படும். அவர்கள் ஹயாத்தாகவே இருப்பார்கள்.
விடுவார்கள், நான் மரணம் அடைந்து விடுவேன். அப்படி என்றால் இந்த மதரசா மட்டுமல்ல, எங்கெல்லாம் மதரசா கிடைக்கிறதோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் அங்கே படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் அவர்களுடைய நாவுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தை சுமார் 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்ன வருகிறது என்று சொன்னால், காலல்லா அல்லாஹ் சொன்னான், கால ரசூலுல்லா சொன்னார்கள், கால இமாம் ஷாஃபி சொன்னார்கள், கால இமாம் ஆலா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, இப்படித்தான் அவருடைய நாவுகள் இருக்கும். இந்த நாவை பெற்றவர்கள் தான் ஹாரூன் ரஷீத் சொல்றாங்க, என்னை விட இவர்கள் தான் சிறந்தவர்கள், நான் குறிப்பிட்ட காலத்தில் மரணித்து விடுவேன், இவர்கள் மரணிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க மார்க்க கல்வியை போதிக்கின்ற இந்த மதரசாவில் பட்டம் பெறுகின்ற மாணவிகளுக்கு அல்லாஹ் இல்மிலே மேலும் மேலும் வரக்கச் செய்வானாக. அந்த இல்மை அவர்களும் அமல் செய்து தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் அமல் செய்ய தூண்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி தந்துள்வானாக என்று துவா செய்து மேலும் மேலும் இந்த மதரசா வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் துவா செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.